அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னக்காரர்களுக்கு நீண்ட கால திருமண தடை விலகுவதற்கு உண்டான பரிகாரங்களும், வழிபாடுகளும். துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் மற்றும் 7ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வருவாரு. அப்ப செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி 27 வாரம் முருகனை வழிபடுவது உங்களுக்கு சீக்கிரமா திருமண தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 9 செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்ப சாம்பார் சாதத்த அதாவது துவரம் பருப்போட சாம்பாருக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாம்பார் சாதத்த ரெடி பண்ணணும். சாம்பார் சாதத்துக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். அப்ப சாம்பார் பருப்பு சாதத்த ரெடி பண்ணி, நீங்க என்ன பண்ணணும், அன்னதானம் கொடுப்பது சீக்கிரமாக உங்களுக்கு திருமண தடை அகலுவதற்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ துலாம் லக்னக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு தடவை டைம் கிடைக்கும்போது இந்த திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் கண்டிப்பா சீக்கிரமா கிடைக்கும். ஏன்னா அடுத்த தடவ நீங்க போம்போது பார்த்தீங்கன்னா, தம்பதியரா தான் போவீங்க. கும்பகோணம் பக்கத்தில இருக்கக்கூடிய திருவெள்ளிமலை மாப்பிள்ளை சுவாமி ஒரு தடவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக கெட்டிமேள சத்தம் உங்க வீட்ல